செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் இவர் மீது நீதிமன்றம் பிடிவாரண்ட் போட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் பிடிவாரண்ட் போட்டுள்ளது. ஏன், எதற்கு என்பதை பார்ப்போம். மதுராந்தகம் அருகே ஆனமலை கிராமத்தில் கிராம நிர்வாக உதவியாளராக முனுசாமி என்பவர் பணியில் இருந்தார். பணியில் இருக்கும்போது இறந்து விட்டார், மரணம் அடைந்து விட்டார். அவங்க வாரிசு வேலை கேட்டு, கருணை அடிப்படையில் வேலை கேட்டு மனு தாக்கல் செய்கிறது. இந்த மனு 3 வருஷம் காலதாமதம் செய்து விட்டீர்கள், உங்களுக்கு வேலை இல்லை என்று தள்ளுபடி செய்கிறார் மாவட்ட ஆட்சித்தலைவர். இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு துவங்கப்படுகிறது. இந்த வழக்கில் காலதாமதம் ஆனாலும் கருணை அடிப்படையில் வேலை கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. இந்த உத்தரவை அப்படியே தூக்கி குப்பத்தொட்டில் போட்டுட்டாரு மாவட்ட ஆட்சியர். கண்டுக்கவே இல்லை. ஒரு கோர்ட்டு உத்தரவை கண்டுக்காத ஒரு மாவட்ட ஆட்சியர் நம் நாட்டுக்கு தேவையா என்பதை மக்கள் முடிவு செய்ய வேண்டும். நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டும். உடனே இந்த குப்பத்தொட்டியில் போட்ட இந்த மனு மீது மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. வந்து வாரண்ட் போட்டிருக்கு. அப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன வேலை செய்கிறார்? கோர்ட்டு உத்தரவிட்டாச்சுன்னு அவங்க வேலை கொடுத்துட்டு போக வேண்டியதானே கருணை அடிப்படையில். இதை கூட செய்யலைன்னா உனக்கு எதுக்கு நீ இவ்வளோ சம்பளம் வாங்குற? 2.5 லட்சம் ரூபா உனக்கு சம்பளம். எவன் அக்கௌண்ட்டு காசு? மக்கள் வரி பணம். இப்படி தான் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும், ஒவ்வொரு மாவட்ட கண்காணிப்பாளர், போலீஸ் கண்காணிப்பாளர்களும் மனுவை வாங்குவாங்க, அடியில் போட்டு வாங்கி வேலையை செய்ய மாட்டாங்க. நீதிமன்றத்துக்கு என் கண்ணியமான கோரிக்கை என்னன்னா, நீதிமன்ற தீர்ப்பையும் நீதிமன்ற உத்தரவையும் மதிக்கவில்லை என்றால் நீங்கள் நேரடியாக நடவடிக்கை எடுங்கள். 1 வருஷம் டிஸ்மிஸ் பண்ணுங்க, சர்வீஸ் கட் ஆகிடும். இதை ஒரு 10 பேருக்கு செய்யுங்க, தானாக வேலை செய்வாங்க. ஏன்னா அரசாங்க நடவடிக்கை எடுக்காது. அரசாங்கத்தில் இருக்கிற பூரா அப்படித்தான். அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரி பூரா ஆளுங்கட்சி ஏஜெண்டு. மக்களுக்கு நீதி கிடைக்காது. நீதிமன்றம்தான் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.